செவி எடுத்து உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னாக்கா அதிசயம், உங்களுக்குள்ளேயே ஒரு ஆச்சரியம். உண்மைங்களா போய்ங்களா? இதுக்கு இந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பீங்களா? மாபெரும் தலைவர்லாம் வந்திருக்காங்க, ஆனா இந்த மாதிரி உட்கார்ந்தது இல்லையா? நீங்களா இந்த மாதிரி உட்கார்ந்து கேட்டது இல்லையே? பசியும் பொருட்டாமல், நம்மளுடைய பிரச்சனைகளையும் பொருட்டாமல், நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும் பிள்ளைங்க. ஆனா அந்த பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும்னாக்கா இதை கேட்டுட்டு போக சொல்றது. இப்ப பேசுறது அவன் வாழ்நாள் முழுதும் நினைச்சு கொண்டே இருக்கணும். நாங்களும் இந்த மாதிரி கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். தோழர்களே, நான் சற்று முன்பு கொஞ்சம் லேட்டா வந்தேன், ரொம்ப லேட்டு, மன்னிப்பு கேட்டுக்கோங்கிறேன். காரணம் ஜித்ரால வீடும் இந்த மாதிரி 4-5-3 இடத்துக்கு போயிட்டு இங்க வரேன். பாயா பசார் மக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சொல்லவே வேண்டியது இல்லைங்க. அதே மாதிரி நம்ம தோழர் ஈப்போல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சுங்கப்பட்டணி கூலியம்பட்டவர் சுத்தி அத்தனை மக்கள் வந்திருக்கீங்களாக்கா. என்ன எதிர்பார்த்து வரீங்க? இங்க என்ன 100 வழி கொடுப்பாங்கன்னு வந்தீங்களா? போகும்போது எல்லாத்துக்கும் போக்கையில வாங்க 500 வழிச்சு கொடுத்து வச்சிருவோம் பாத்தீங்களா? இல்ல நீங்க வந்ததுனால உங்களுக்கு ஹோட்டலோ பிரியாணி சோறுலாம் கொடுப்பான்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடைக்காது. இன்றாப்ப ஒண்ணு மட்டும் கிடைக்கும் நிச்சயம். வருகின்ற 16ஆம் தேதி 2வது மாசம் மறந்துடாதீங்க சொல்லியிருப்பாங்க. யார் யார் 25-11 வரவில்லையோ கண்டிப்பாக இதுல நீங்க கலந்துக்கணும். 16-2 இந்த 16-2 மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் திருநாள். மலேசியா வரலாற்றிலே நீங்க காணாத ஒரு பெருநாள் வரப்போகிறது. 16-2 25 யார் யார் வரலையோ நவம்பர், இப்ப வாங்க. வந்தவங்களா வராம சொல்லல, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வராது. 25 வந்தவங்களா ஆட்டோமேட்டிக்கா வர போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாபெரும் சரித்திரத்தில் முத்திரை பதிக்கும் திருநாள் 16-2. மலேசியாவிலே உலகத்திலேயே பிரதமரை நேசிச்சு பூ கொடுக்க போறோம். இந்த பூ கொடுக்கும் நாளை தண்ணியாலேயோ கேஸாலேயோ அடிச்சா அவன் மாதிரி முட்டாள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. முட்டாள் இருக்க முடியாது. வாருங்கள் வாருங்கள் தோழரே, வாருங்கள். நம் உரிமைக்காக கண்டிப்பாக வரணும். வரலன்னா நீங்க எதையோ இழந்துருவீங்க லைஃப்ல. எதனா ஒண்ணு இழந்த மாதிரி உங்களுக்கு தென்படும். அந்த 16-2 வரலனாக்கா 16-2 வரலாற்றில் பதிக்கக்கூடிய ஒரு நாள். ஏறத்தாழ 2 லட்சம் பேர் மலேசியா முழுவதும் நம்ம எதிர்பார்க்கிறோம். போற இடத்துல தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், வாங்க வாங்க, எதற்காக வாங்க. 6 வழி கொடுப்பான்னு வந்துடாதீங்க, அது பிச்சைக்காரன் காசு உங்ககிட்ட இருக்கு. வாழ்நாள் முழுவதும் நம் சமுதாயம் இனிமேலும் எதையும் இழக்க கூடாது. 16-2 வாங்க. எதுக்காக வரும்? 1000 வெள்ளிக்கோ 2000 வெள்ளிக்கோ வரவில்லை. இந்த சமுதாயம் இனிமேலும் தன்மானம் உள்ள சமுதாயமாக மாற வேண்டும். மலேசியாவில் அத்தனை சமுதாயங்களும் நம்மளை பார்த்து மதிக்க வேண்டும். இவன் தான் இந்தியன், இவன் தான் தமிழன் சொல்லணும். என்று சொன்னது பார்த்தீங்களா? வாழ்கின்றாங்க. இது தாங்க இன்றா. பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்னாக்கா மக்கள்கிட்ட உண்மையை பேசும் பொழுது ஏன் வந்துகிட்டே இருக்கிறீங்க? இது வரைக்கும் நீங்க வரல, இப்ப வந்துகிட்டு இருக்கீங்க. 2-3 அதிசயம் நடந்திருக்குங்க மலேசியால. முதல் அதிசயம் சொல்றேங்க, ரொம்ப அதிசயம். என்ன அதிசயம் தெரியுங்களா? இவ்வளவு நாள் யாரும் கூப்பிட்டு வராத இந்த தாய்மார்கள், தாய் குலங்கள், என் மனைவி உள்பட உட்கார்ந்து இருக்காங்க. வராத தாய் குலங்கள், வராத பிள்ளைகள் இத்தனை மணிக்கு உட்கார்ந்து இருக்கீங்க. அவங்களுக்கும் தெரியாது நான் எங்க போயிட்டு வரேன்னு. இதுவரைக்கும் வராத தாய் குலங்கள், தாய்மார்கள், என்ன போல இளைஞர்கள், பெரியவர்கள் இப்பொழுது ஆலயத்துக்கு வர தொடங்கி விட்டார்கள். எப்படி வர தொடங்கி விட்டார்கள்? இந்த 2 வருஷம் 3 வருஷம் காலகட்டத்தில் முன்ன என்ன நடந்துச்சுனாக்கா, 8 மணி ஆயினா போதும் எல்லாரும் போயிட்டு உட்கார்ந்துருவோம் ஒரு இடத்துல. எங்க
கல்கி சீரியல் பார்க்க, சீரியலுக்கு தர்ம அடி. இப்ப ஏன்னா சீரியல் பார்த்து பார்த்து அங்க வீட்டுல பார்க்குற சண்டை பத்தாதா, அங்க போயிட்டு மாமியார் மருமவ சண்டை, அப்படியே அந்த சோகத்துல உருகி அழுந்து தீத்து. ஐயோ கடவுளே, வடிவேலு சொல்லுவார் பாரு ஜோக்கு. என்ன சொல்லுவார் ஜோக்கு வடிவேலு? வேகமா ஓடிட்டு போயிடுவாரு ஓட்டோ, தெரியுங்களா? ரெண்டு பேரும் வேகமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ பிரசவம் அப்படின்ட்டு. அவனும் வேகமா ஓட்டுவாரு வடிவேலு. அங்க போய் பார்த்தா சீரியல் டயலாக் ஓடிக்கிட்டு இருக்கு. அடைச்சி கன்றாவி. இப்ப அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருந்த சமுதாயத்தை என்ற மாபெரும் சக்தி வந்து கெட்டு போவாதீங்க. வாருங்கள், நம்மளுக்கு நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு இந்த நாட்டுல. சீரியல் பார்த்து கெட்டு போவாதீங்க. அது சாதாரண பொழுதுபோக்குக்கான அமைச்ச ஒரு நாடகம். இந்த உண்மையான நாடகத்தில் நீங்களாம் பங்காற்ற வந்து விட்டீங்க. சிலர் சொன்னாங்க நாடகம் போடுறாங்க, வேஷம் போடுறாங்க. ஆமா, உண்மையான வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மலாம். என்ற மாபெரும் வேஷத்தை நம்ம எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வேஷத்தில் போட்டவங்க எப்பயுமே சொல்லுவேன், தர்ம